நமக்கு கண்ணுல ஒரு பிரச்சனைனா காமனா இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா, இல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே போவோம் இல்லையா? அதே போலதாங்க நமக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்த தானியங்கள் வேணும்னா சாதாரண மளிகை கடைக்கு ஏன் போகணும்? தானியங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர் PSP கிரெயின்ஸ் இருக்கும்போது இங்க அரிசி, பருப்பு, கோதுமை, ஆரியம், ராகி, கம்பு, திணை, சோளம், ரவை, சர்க்கரை போன்ற எல்லா வகையான தானியங்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். PSP கிரெயின்ஸ் நம்பர் 17, புரோக்கர்ஸ் ஆபீஸ், கிருஷ்ணகிரி மெயின் ரோட், தர்மபுரி. போன் 04342 261387. PSP கிரெயின்ஸ். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது MNTவின் கல்வி நிகழ்ச்சி. கல்வி விஷயமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுவாரஸ்யமான நபர்களை நம்ம சந்தித்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிதான் சமூக மேம்பாடும் கல்வியுடைய டாபிக்ல இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க 3ஆம் ஆண்டு இயற்பியல் படிக்கும் திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிகளை பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பெயர் வேல்முருகன், 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை, பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் MGR அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலக்கோடு, தர்மபுரி. நான் இருக்கும் இடம் வந்து காவேரிப்பட்டினம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு படிப்புல? 3rd இயர் நன்றாக போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா இப்போ காலேஜ் முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க இல்லையா? ஸோ எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? ஒரு அடுத்த கட்டத்தை எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம ஒன்று அடைய வேணும்னா நம்ம ஒன்று இழந்துதானே ஆகணும். அதுக்காக என்னுடைய கல்வி சிறந்ததாக தான் இருக்குதுன்னு நான் சொல்றீங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா வேல்முருகனோட ஃபியூச்சர் பிளான் என்ன? படிச்சுட்டு மெடிக்கல் பிசிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எனக்கு மெரிட்ல கிடைச்சிச்சுன்னா போறேன், இல்லைன்னா ஆல் இண்டியன் லெவல்ல TNPC கோச்சிங் சென்டர் சேரலான்னு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஒரு அரசு அதிகாரியாக ஆமா, என்னுடைய ஊர்ல ஒரு அரசு துறையில நான் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வேல்முருகன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு பேச்சாளரும் கூட. ஈவன் வளர்ந்து வரும் ஒரு பேச்சாளரும் கூட. ஸோ பேச்சுல எப்படி ஆர்வம் வந்தது? என்னுடைய ஆசிரியர், நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் அவர் துண்டுகோலால் தான் என்னுடைய பேச்சு வளர்ந்தது. ஓகே, அதனால நான் பேச்சை என்னுடைய மூச்சாகவே எடுத்துக்கொண்டேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்ப பேசும்போது கூட பேச்சு போட்டியில எப்படி பேசுமோ அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய பேச்சு போட்டி கலந்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. செங்கோடல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலிநீர் பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, செங்கோடு வெறிப்பூ, தேமாப்பூ, செம்மணிப்பூ, பெருமுங்கில்பூ, வில்வப்பூ, ஏருளம்பூ, மராமரப்பூ, கூவிரும்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வில்வப்பூ, பைனிப்பூ, வாணிப்பூ, குரவப்பூ, பச்சிலப்பூ, மகிழப்பூ, காயாப்பூ, ஆவிரிப்பூ, அதிரல்பூ, சிறுமுங்கில்பூ, சூரைப்பூ, பூளைப்பூ, குச்சிப்பூ, முறுக்கிளைப்பூ, மருதம்பூ, தோங்கம்பூ, மஞ்சாடிப்பூ, பாதிரிப்பூ, செருத்திப்பூ, புனலிப்பூ, செண்பகப்பூ, செருங்கருங்காலி மலர், கஞ்சங்கொள்ளி, பிடவம்பூ, வாழைப்பூ, வள்ளிப்பூ, தாளைப்பூ, தலவம்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடி, சேடல், செம்மல், செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, கோடை, கைகை, வளை, காஞ்சி, கரந்தை, கருங்குவளை, பாங்கர், மரவம், தலக்கம், இளம்பம், ஈங்கை, அடும்பம், ஆத்தி, அவரை, கொன்றை, பகன்றை, பிண்டி, பிளாசம், வஞ்சிப்பூ, பிச்சிப்பூ, கருநொச்சுப்பூ, தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், வாரம், வீரம், புன்னாகப்பூ, புன்னைப்பூ, அதிரல்பூ, கால்கைப்பூ, வேங்கைப்பூ, புலகுப்பூ, புடையாம்பூ, இருள் வாசிப்பூ, இந்த 99 வகையான தமிழ் மலர்களோடு சேர்த்து இந்த குறிஞ்சி மலர்களை சொல்லி என்னுடைய உரையை நான் எப்பொழுதும் தொடங்குவேன். 99 மலர்கள் இல்லையா? ஆக்சுவலா குறிஞ்சின்னு சொன்னா மல்லிப்பூ மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த குறிஞ்சி மலர்லயே 99 வகைகள் நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியும். ஓகே, சூப்பர். ஆக்சுவலா பேச்சு போட்டி அப்படின்னு வரும்போது கண்டிப்பா பேச்சாளர்கள் வந்து நம்மள ஈர்த்துவாங்க. ஆமா. சோ தமிழ் எந்தளவுக்கு பற்று இருக்கு அதே மாதிரி பேச்சாளர்கள். என்னுடைய பேச்சுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு அரசு கலைக்கல்லூரி ஒரு அக்கா இருந்தாங்க. ஆனந்த சைனின்ற ஒரு அக்கா, அரசு காரிமங்கலம் அரசு கலைக்கல்லூரி. அவங்களுடைய பேச்சை பார்த்து என்னுடைய இன்ஸ்பைரிங் இன்னும் அதிகமா பேசணும், அவங்கள மாதிரி இன்னும் பெரிய வரணும் அப்படின்ற ஒரு என்னுடைய கொள்கை இல்லையா? ஆமாங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா படிப்பு தாண்டி ஒரு விஷயம் நமக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கணும். சோ உங்களுக்கு பேச்சு இல்லையா? சோ நீங்க அனைத்து துறைகளிலுமே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். படிப்பு மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்துலயுமே நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ற ஒரு கலந்துருக்கீங்க. டான்ஸ், பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை, அனைத்திலுமே கலந்துருக்கீங்க. கால்சத்தை பதிச்சிருக்கீங்க இல்லையா? சோ ஓகே, எங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ நாம அதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். அதுவே ஒரு கவிதை. ஓகே, எண்ட் ஆஃப் ஷோல சொல்லணும். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, நிறைய விஷயத்துல நீங்க கால் பதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பர்டிகுலரா வேல்முருகனுக்கு இதுல எனக்கு ரொம்ப ஆர்வம், இப்ப பேச்சு தாண்டி அப்படின்னு நீங்க எது சொல்றீங்க? வேல்முருகனுக்கு பேச்சு தாண்டி இதுவும் எனக்கு ஆர்வம் அதிகமான எது சொல்லுவீங்க பர்டிகுலரா? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்.
சூப்பர். நீங்க பேச்சுக்கு நீங்க போகும்போது உங்க வீட்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு? போவேன், பரிசு வெல்லலைன்னா ஒரு இதா பேசுவாங்க, பரிசு வாங்காது இதுக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி நான் பேசணும், சமூகத்துக்காக என்னுடைய குரல் இருக்கணும், அதுக்கோசரம் நான் பேசுவேன். ஓகே, சமூகம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புக்ஸை தாண்டி நம்ம நிறைய படிக்க வேண்டிய விஷயம் சமூகத்துல இருக்கு இல்லையா? ஸோ சமூகம் உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? கேடு விளைவிக்கக்கூடியதாக சமூகம் இருக்கிறது, சாதி மதம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, தவறான செயல்களுக்கு நான் உள்ளாகிறது. அதையெல்லாம் நான் மாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பேச்சு இருக்கிறது. ஓகே, நிறைய பேச்சு போட்டு கலந்துருப்பீங்க, நிறைய அங்கீகாரமும் கிடைச்சிருக்கும், அதே மாதிரி நிறைய விமர்சனமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களால மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு மனசுல வந்து ஒரு வடுவாவே இருக்கிற ஒரு விமர்சனம்னு என்ன சொல்லுவீங்க? என்னுடைய தோழர்கள் தோழிகள் இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் மட்டும் என்ன பண்ண போற, எதுக்காக போற, கல்வியை மட்டும் ஆயுதமா எடுத்துக்கோ, எதுக்கு பேசுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாலதான் எனக்கு இன்னும் தூண்டுகோல் அதிகமாச்சு. அவங்க அப்படி சொல்றாங்களே, நம்மள வெற்றி பெறணும், நம்ம ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் அந்த பேச்சை உயிர் மூச்சாவே எடுத்தேன். ஓகே, மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம், இந்த பாராட்டு உங்ககிட்ட எனக்கு கிடைச்சதுனால மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க இதை சொல்லுவீங்க? என்னுடைய அரசு பள்ளி நான் படிக்கும்போது 10ஆம் வகுப்பு படிச்ச போது என்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட பாராட்டு வாங்கினேன். தலைமை ஆசிரியர் எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வந்து பேசுறதுக்கே நமக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். நம்ம கரெக்டா பேசுவோமா தப்பா பேசுவோமான்னு தெரியாது. அது மட்டும் தெரியாது, ரொம்ப மைக்கு பார்த்து பேசும்போது 100 பேர் பார்த்து பேசும்போது ரொம்ப பதட்டமா இருக்கும். சோ அந்த மனநிலைமை உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்போ முதல்ல போகும்போது பயமா இருந்துச்சு, அப்புறம் போக போக அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப நான் பெரியார் பல்கலைக்கழகத்துல பேசுகிற முதல் பரிசு வாங்கினேன். இன்னும் பரிசளிப்பு விழா நடக்கல. ஸ்டாலின் கையால முதல்வர் ஐயா கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா இப்போ கடைசியா பெரியார் யூனிவர்சிட்டியில பேசுனீங்கன்னு சொன்னீங்க, என்ன டாபிக் எடுத்தீங்க? பெரியாரும் பெண் விடுதலையும். பெரியாரும் பெண் விடுதலையும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்ல பேச்சாளர்ல பெரியாரும் ஒருத்தர் இல்லையா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பேச்சாளர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை பத்தி பேசிட்டுங்களா? உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை வியந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது, உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை வியந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது, அந்த இந்தியாவை ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்ப்பதற்கு ஒரு மனிதர் இருந்தார். அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சிறு வயது படிக்கும் பொழுதிலே விமானத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரையும் அந்த விமானத்திற்காக தன்னுடைய மூச்சையே அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். புத்தரின் கைகளிலே தானியம் தின்று, வள்ளுவர் வள்ளலாரிடம் வார்த்தை பழகி, நேருவின் தோள்களிலே நியாயம் பயின்று, காந்தியின் பள்ளியிலே அகிம்சை படித்து, அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா, அதுதான் இந்திய புறா என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா பேச்சு தமிழ்ல எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தமிழ் உச்சரிப்புகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப முக்கியம். அது பேச்சு போட்டியில் நம்ம ஒரு மேல இருந்து பேசும்போது அந்த லகரம் இலையில வளையலாம் வந்து கரெக்டா பேசணும். தமிழ் எந்த அளவுக்கு உயிரும் நமக்கு, அதுக்கு மாதிரி உச்சரிப்பும் அந்த அளவுக்கு பெரும்பாலான ஒரு பார்ட் வந்து அது வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ உச்சரிப்பு எந்த மாதிரி இருக்கணும் பேச்சாளர்களுக்கு? எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும், நிறுத்தி பேசணும், ஸ்பீடா பேசக்கூடாது, கரெக்டா பேசணும், மொழி நடை, கருத்து வளம், உச்சரிப்பு எல்லாம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். ஓகே, அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் கலைஞர் அவர்கள். ஸோ அவங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவர்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவன் இறந்து விட்டால், மனைவி இறந்து விட்டால் கணவன் புதுமா பிள்ளை. ஆனால் கணவன் இறந்து விட்டால் மனைவி விதவை என்கிற சொல்லோடு தன்னுள்ளே ஆசைகள் அத்துணையும் புதை தெரிந்து விட்டு இருக்கக்கூடியிலே கலைஞர் அவர்கள் கைம்பெண் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கும் மறுமண திருமண சட்டத்தை வலித்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் தான் இன்ஸ்பயர் நீங்க அவர்கிட்ட. ஸோ அடுத்து பெரியார் அதை பத்தி சொல்லுங்க. சாதிய வேற்றுமைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காகவும், மூட நம்பிக்கைகளை முட்டறுக்க வேண்டும் என்பதற்காகவும், பெண் விடுதலையை இந்த சமூகத்தில் தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சமுதாயத்தில் போராடி கொண்டிருந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள்.
பெண்கள் கைகளிலே உள்ள கரடிகளை பிடுங்கிவிட்டு பெண்கள் கைகளிலே புத்தகங்களை கொடுங்கள், ஒரு புரட்சி உண்டாகும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். கோடையிலில் கொஞ்சம் பெண்களை உலகினில் கொடியவன் கூட்டில் அடைத்து வைப்பான், காலம் காலமாக அழுத பெண்களின் கண்ணீரை எங்கள் பெரியார் கிழவனோ வந்து துடைத்து வைப்பார். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, வேரோடு வீர்த்த வந்த கிடப்பாரை, வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்ப நீங்க எடுத்துக்கிற டாபிக்கும் அப்படிதான் இல்லையா, சமூக மேம்பாடும் கல்வியும். சோ சமூக மேம்பாடுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கல்வியை படிப்பது வெறும் காகித பேப்பராக பார்க்க கூடாது. நம்ம வந்து அந்த ஒவ்வொரு எழுத்தையும் நம்முடைய சமூகத்துக்கு மாத்தணும். நம்ம இளைஞர்களாகிய நாமெல்லாம் படிச்சுட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். தந்தை பெரியார் போல, அண்ணா போல, இவங்கள மாதிரி முன்னோடியா நாம் இருக்கணும். இப்ப இந்த சமுதாயத்துக்கு நாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோடியா தான் நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சூப்பர். சமூக மேம்பாடுக்காக நிறைய பேச்சாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேச்சாளர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மூலியமாகவும் சரி, தமிழ் மக்களுக்காகவும் சரி நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மேல வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் வந்து தமிழ்நாட்டுல மாத்தணும்பா அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? சாதி மதம் பார்க்காம இருக்கிற ஒரு சமுதாயமா கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். அனைவரும் மனிதனால் ஒன்று, அனைவரும் சமம். ஏன் அந்த ஒரு பர்டிகுலரான விஷயம்? நம்ம சாகும்போது அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தானே நம்மளை தூக்கிட்டு போய் புதைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க கூட நம்ம கிட்ட வரதில்ல. அந்த அம்பேத்கர் வந்து சட்டத்தையே தீட்டினார் இல்ல, அவரை தீட்டு, எழுந்தால் தீட்டு, நின்றால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, பேசினால் தீட்டு என்று தீட்டு 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 என்று ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அவர் அப்போதையும் அந்த கல்வியை முன்னுதாரணமாக எடுத்து அப்ப அந்த சட்டத்தையே தீட்டினார் இல்ல. அந்த சட்ட கல்லூரிக்கு அம்பேத்கர் என பெயர் வச்சவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தானே. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல அவருக்கு சிலையை வச்சிருக்காங்க அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு. அதனால சாதி மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆமா கண்டிப்பா. மனிதன் பிடிக்காது, மனிதனால அனைவரும் சமம். மனிதநேயத்தோட இருந்துகிட்டாவே போதும், மற்றபடி சாதி மத முன்னுறுத்தல் கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஓகே, வேல்முருகன், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? உங்களுடைய பேச்சு போட்டிக்கு நீங்க போகும்போது இல்ல உன்னால முடியும், சப்போஸ் நீங்க சொன்னும் போது பிரைஸ் வின் பண்ணாத போது உங்களுக்கு எதுக்கு சொல்லிருந்தாலுமே, நான் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் ராஜேஷ் சார், அவருதான் நான் பெரியார் பல்கலைக்கழகத்துல வள்ளலாறுதுல தோத்துட்டேன், ஆனா நல்லா பேசிட்டேன். அவர் போன் பண்ணி கேட்டாரு, தம்பி ஜெயிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்டாங்க. சரி இல்ல சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிடா விடுறா, ஃபீல் பண்ணாதடா, எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்ல, நம்ம உன்னுடைய பேச்சே இருந்ததுல அதே ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்பைரிங் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல என்னுடைய இதுல வளர்ந்துகிட்டதான் இருக்குது. இன்னும் பேசணும், நம்ம ஒரு பெரிய ஆளா வரணும், இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசரம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, சூப்பர். இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? அவங்க உங்களை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க? ஏன்னா நீங்க வந்து வீட்டுல இருக்கிற நேரம் விட கல்லூரியிலும் நண்பர்களையும் இருக்கிற நேரம் பேட்டி கொடுக்குறேன்னு என்னை கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. அது அப்பவே எனக்கு ஒரு இதாதான் இருக்கும். பரவாயில்ல விடுங்க, சொல்ற 1000 விமர்சனங்கள் வந்தாதான் நம்ம ஒரு பெரிய அவங்களாம் இருக்கிறனால உண்மையிலேயே நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவங்களாம் கேலி கிண்டல் பண்றதுனாலதான் வரேன். இல்ல அவங்களும் கொஞ்சம் இது பண்ணா நமக்கு எதுக்கு எல்லாம் போயிட்டு அப்படின்னு கொஞ்சம் நாமளும் நிறுத்திப்பீங்க. ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா மாத்திக்கணும். ஆமாங்க, நெகட்டிவா நம்ம எடுத்துக்கிறது கொடுத்தாலுமே நேர்மறையான கதிர்களாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ கண்டிப்பா அது பாசிட்டிவிட்டி இல்லையா? சோ ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், யார் என்ன சொன்னாலும் அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி எப்ப மாத்தணுமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கையும் மாறும். அது மட்டும் இல்ல அப்படின்ற பட்சத்துல அது காதல் கேட்காத மாதிரி இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான இருக்கிற விஷயம். பட் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய ஆழ்மனதை தாக்கும் இல்லையா? சோ கண்டிப்பா அதே மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம பேச்சு போட்டுல கலந்துருக்கவே கூடாது, அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பரிசு வெல்லலைன்னா ஃபர்ஸ்ட் அப்ப இந்த பேச்சு போட்டிக்கு போயிருக்க கூடாது, என் மனசு கஷ்டமா இருக்குது, நம்ம படிச்சிருந்தா கூட படிச்சிருக்கலாம், இன்னும் 2 கொஸ்டின் எக்ஸாம் வந்துச்சு படிச்சிருக்கலாமோன்னு யோசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் விடுடா, வாழ்க்கை மனுஷன் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போறோம். நம்ம வந்துங்க பிறப்பது ஒரு முறை, நமக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். அதெல்லாம் நம்ம அந்த காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை வாழ முடியுங்களா? கண்டிப்பா அந்த இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. அது மட்டும் கிடையாது, இன்பம் துன்பம் காசு பணம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்மளோட மன திருப்தி. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஜெயிக்கலாம் கூட நம்ம கலந்துக்கோப்பா அப்படின்ற மன திருப்தி இருக்கும் எனக்கு. ஆமா, எந்த ஒரு போட்டி வந்தாலும் கலந்துக்கணும். கலந்துக்கலன்னா என்னுடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம போயிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாமே,
போய் ஜெயிச்சிருக்கலாமே மனசு உறுத்திட்டே இருக்கும். அதனாலே கலந்துக்குவேன். பார்ட்டிசிபென்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா நான் இங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சரி எதுக்கு நம்ம போய்கிட்டு இல்ல வந்து இல்ல யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவோம் அப்படியெல்லாம் நினைச்சா வாழவே முடியாது இந்த நாட்டுல. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். இப்ப சப்போஸ் உங்க இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நான் தள்ளி இருப்பேன் உட்காந்துருப்பேன். அப்படி அதே இடத்துல அப்படி பிரேக் ஆகி அப்படியே உட்காந்துருப்பேன். பட் நீங்க அது எல்லாமே ப்ரோக்கன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோட நல்லது கெட்டத்துக்கு நண்பர்கள் எப்பவுமே கூட வேணும். அந்த நண்பர்கள் அந்த மாதிரி இல்லைன்ற பட்சத்துல அதுவும் பிரேக் பண்ணாம தனிமையே சிறந்தது. யாரும் நம்ப கூடாது. அப்படி சொல்ல முடியாது. பட் தீவிர நேசத்தை விட தனிமையை சிறந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தேவை. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி என்ன பேசினாலும் சரி, பட் பின்னாடி நம்மளை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸும் கூட. கண்டிப்பா. ஓகே வேல்முருகன், நம்ம இப்போ எண்ட் ஆஃப் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு டேக் ஹோம் அட்வைஸ் இல்லை இப்போ சமூகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தாக்கிட்டு இருக்கு அது வந்து மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய கருத்தாக நீங்க என்ன முன்வைப்பீங்க? புரியல. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எண்ட் ஆஃப் செக்ஷன் வந்தாச்சு. என்ன கருத்து? சமூகத்துக்கான ஒரு கருத்து. இப்ப நீங்க பேசுறது சமூக மேம்பாடும் கல்வியும் தானே? சமூகத்துக்காக இந்த ஒரு கருத்து நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க என்ன கருத்து சொல்லுவீங்க? என்னுடைய பேச்சையெல்லாம் இந்த சமூகத்தை நான் மாத்தணும், நான் ஒரு பெரிய ஆளா வந்து இந்த சமூகத்தை மாத்துவேன். இந்த நேரத்துல இது உறுதி கூறேன். ஓகே, நன்றி வேல்முருகன். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இன்னைக்கு சமூக மேம்பாடும் கல்வியுடைய டாபிக்ல திரு வேல்முருகன் அவர்கள் நிறைய விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்பெஷலான கெஸ்ட் உங்களோட நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் தனா. நன்றி, வணக்கம்.